ஹுதைபியாவை பொறுத்த வரைக்கும் இது ஆழமாக சிந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஹுதைபியா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய லைஃபை பற்றி ஓரளவுக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நம்ம தப்பு பண்ணுறது. எப்படி வந்து இன்னைக்கு வந்து இந்த மதகுருமார்கள் வந்து தவறாக சில மதகுருமார்கள் வழி நடத்துகிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட எப்படி இவங்க பலி ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஞானமே இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லோன்னே என்ன ஆயிடுறோம், ஆமாம்மா ஹதீஸ் காட்டுறாங்கல்லட்டு. இப்போ இவர் எடுத்துங்க, மக்கா இமாம் என்ன சொல்கிறாரு, யூதர்களோட ஒப்பந்தம் போட்டாங்க. ஆமாம்மா போட்டாங்கல்ல, அப்படி ஆமாம்மா போட்டாங்க. அது எப்போ என்ன ஒப்பந்தம் போட்டாங்க, எப்போ போட்டாங்க, ஆரம்பத்தினுடைய நிலைப்பாடு என்ன, கடைசி நிலைப்பாடு என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதெல்லாம் பார்க்கணும்ல. சும்மா ஒப்பந்தம் ஒரு மசாயில் விஷயத்தில் மட்டும் விட்டுறாங்களா? என்ன சொல்கிறோம், ருக்குவில் வந்து 2 தொடைக்கு நடுவில் கை வைங்கன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். இல்லை வச்சு தொழுதுருங்க ஏதோ ஒரு பள்ளிவாசலில் போயிட்டு பிடிச்சிக்குவோம். இது ஆரம்ப கால நிலைப்பாடு, இது பின்னாடி வந்த நிலைப்பாடு, இது அப்படி மாறிச்சு, இது இப்படி மாறிச்சு, வாயில் பின் உஜரப்பாரு, அதை பாரு இதை பாரும்பாங்க. அப்போ ஒரு